தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக மழை பொழிந்துள்ளது. ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் 14/12/2023 அன்றே தென் மாவட்டங்களில், நான் குறிப்பிட்ட 4 மாவட்டங்களில் அதிக மழை பெய்யும் என்று செய்தி வெளியிட்டார்கள். அரசுக்கும் தெரிவிக்கப்பட்டது. ஊடகத்திலும் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் வெளிவந்துள்ளன. உடனடியாக இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அதிக மழையால் இந்த 4 மாவட்ட மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கு முழு காரணம் அரசு உரிய முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதுதான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்களுடைய பாதிப்பை குறைத்திருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை வருவதற்கு முன்பாகவே மக்களுக்கு எந்தெந்த பகுதியில் வானிலை ஆய்வு மையம் புயல், வெள்ளம், கனமழை செய்தி வெளியிடுகின்ற பொழுதோ அதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அரசு உரிய முறையிலே செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு சென்னையில் எக்ஸாம் புயலும் பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டிருக்கலாம். இப்பொழுது தென் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாக்கலாம். ஆனால் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வீரவசனம் பேசுகிறார். ஏதோ சென்னையில் புயல், அதனால் கனமழை பெய்தது, விரைவாக செயல்பட்டு மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை என்ற செய்தியை டெல்லியிலிருந்து வெளியிட்டிருக்கிறார். இது வேடிக்கையாக இருக்கின்றது. கடந்த 3/12/2023 அன்று மாலையிலிருந்து அடுத்த நாள் 12 மணி வரை, அதாவது 4/12/2023 மதியம் வரை தொடர்ந்து கனமழை சென்னை சுற்றியுள்ள புறநகர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர் கனமழை பொழிந்தது. இதனால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்து வீட்டிலிருந்து மக்கள் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். ஏதோ மத்திய குழு வந்துதான் பார்வையிட்டதாம், பாராட்டி விட்டு சென்றதாம். அங்க இருக்கின்ற மக்களை போய் கேட்டால்தான் என்ன பாராட்டு இந்த அரசுக்கு கிடைக்கும் என்பது இந்த அரசுக்கு தெரியும், இந்த முதலமைச்சருக்கு தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.